வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 14 and 15 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நேற்று சண்டே அண்ட் இன்னைக்கு மண்டேக்கானது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம். செப்டம்பர் 13 தேதி சாட்டர்டே கிளாஸில் நடத்துனது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். Which city received Ramsar Wetland City accreditation? ராம்சார் சதுப்பு நில அங்கீகாரத்தை பெற்ற நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு சரியான விடை உதய்பூர், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, which ministry launched the ஆதி சமஸ்கிருதி லேர்னிங் பிளாட்ஃபார்ம்? ஆதி சமஸ்கிருத கற்றல் தளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா பழங்குடியினர் அமைச்சகம், ட்ரைபல் அஃபேர்ஸ். அடுத்த கேள்வி, 44 SCO ராக்ஸ் மீட்டிங் எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா கிர்கிஸ்தான். அடுத்த கேள்வி நமக்கு வந்து சப்பாட் அப்படிங்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ் ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா ரஷ்யாவில். அடுத்த கேள்வி, PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்களுக்கு. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் சாக்லேட் டே செப்டம்பர் 13. இப்போ நம்ம வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. செப்டம்பர் 14 and 15 முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். செப்டம்பர் 15 என்ன நாள்? அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம். இந்த செப்டம்பர் 15 அன்னைக்கு வந்து எப்போவுமே, அதாவது மோஸ்ட்லி வந்து புது திட்டங்கள்லாம் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 15 2025 என்ன ஸ்கீம் ஆரம்பிக்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்துச்சு. ஸோ அன்பு கரங்கள் திட்டம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன ஸ்கீம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அன்பு கரங்கள் திட்டம். ஸோ இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அப்படி எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 15 2025 போட்ட வேண்டியதான், ஓகேவா? இது வந்து எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் வச்சு தான் லான்ச் பண்ணுறாங்க. சென்னையில் தான். என்ன ஸ்கீம் அப்படின்னா, இப்போ பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருப்பாங்களா? இப்போ பெற்றோரை வந்து இழந்த குழந்தைகள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், அதாவது பெற்றோரை இழந்த நான் சொல்ல மீன் பண்ணும்போது எய்தர் ஒரு பெற்றோராக இருக்கலாம், அப்பா மட்டும் இறந்தவங்களா இருக்கலாம், இல்லை அம்மா மட்டும் இழந்தவங்க இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேருமே இழந்தவங்களா இருக்கலாம். ஸோ இதனுடைய பயனாளிகள் வந்து பெற்றோரை இழந்த குழந்தைகள். இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மாதம் 2000 ரூபாய், மாதம் 2000 ரூபாய். எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னா 18 வயது வரைக்கும். ஸோ 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பள்ளி படிப்புக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, இடைநிற்றல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாதம் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து காலேஜ் சேர்றது பற்றி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், அதாவது பெற்றோரை இழந்த, அதாவது ஒரு பெற்றோரை அல்லது 2 பெற்றோரையும் இழந்து உறவினர்கள் வீட்டில் வாழ்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பள்ளி படிப்பை முடிக்கிறதற்காக 18 வயசு வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணா பிறந்தநாள் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஒரு முக்கியமான ஸ்கீம் ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. பிரைமரி ஸ்கூல், அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, ஓகேவா? அதுக்கப்புறம் 2023 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து இவங்களுடைய அந்த சிக்னேச்சரான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்த செப்டம்பர் 15 தேதி ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில் அன்பு கரங்கள் திட்டம் இது கடைசி திட்டமானு தெரில. ஏன்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் 15 ஆட்சி வந்து வேறு ஆட்சி இருக்கும், இவங்களா இல்லை வேறு யாரான்னு தெரில. ஸோ சென்னை அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன, முந்திரி, ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்து எத்தனை பேர், அதாவது விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார், ஓகே, பரப்புரையில் ஈடுபடும்போது. ஸோ முதல்ல பார்த்தோம் இந்த சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர். அப்போது அவர் வந்து இந்த அரியலூர் அந்த சைடெலாம் போகும்போது வந்து பேசுகிற, அரியலூர் அந்த திருச்சி அந்த சைடெலாம் கொஞ்சம் அந்த சைடில் பேசும்போது வந்து முந்திரி விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ முந்திரி தொழிற்சாலைகள் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ அந்த முந்திரியை பற்றி தான் பேச போகிறோம். அவர் பேசினதையும் இதையும் நம்ம லிங்க் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கேஷ்யூ போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு முந்திரி வாரியம். இப்போ எல்லாத்துக்கும் வாரியம்லாம் இருக்கும், பனை வாரியம்,
அதுக்கப்புறம் வக்கஃப் வாரியம், இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரியம் இருக்கும்ல, போர்டு இருக்குல்ல, அதே மாதிரி முந்திரி தொழிற்சாலைகளுக்காக, முந்திரி தொழிலாளர்களுக்காக, முந்திரி இதை வந்து மேம்படுத்துறதற்காக, அதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து கூட்டுறதுக்காக, அது சார்ந்த பிரச்சனைகளை பார்த்துக்கிறதுக்காக முந்திரி வாரியம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. எவ்வளோ கோடி ரூபாய் செலவில் அப்படின்னா 10 கோடி ரூபாய் செலவில், 10 crores செலவில். எங்கள் தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலூரைக்கு தலைமையிடமாக கொண்டு இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து மொத்த முந்திரி வந்து எவ்வளோ பரப்பளவில் வந்து பயிரிடப்படுது அப்படின்னா 2.09 lakh ஏக்கர். ஓகேவா? ஸோ 2.09 lakh ஏக்கர் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முந்திரி பயிரிடப்படுது. ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 45,460 45,460 மெட்ரிக் டன் இதனுடைய ஆனுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 45,460. ஓகேவா? ஸோ டன். ஸோ 10 crore 2.09 இது 45 இல்லை 40 43,420 மெட்ரிக் டன் இதனுடைய வருடாந்திர அந்த அறுவடை எவ்வளோ வருது அப்படின்னா இவ்வளோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து இந்த முந்திரி எல்லாம் இதாகுது அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலூரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முந்திரி தலைநகரம், தமிழ்நாட்டின் முந்திரி தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? கேஷ்யூ கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கடலூரை. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கடலூரில் இந்த பன்ருட்டின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? ஸோ பன்ருட்டி பலாப்பழத்துக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, பன்ருட்டி வந்து இந்த முந்திரிக்கும் ஃபேமஸ். ஓகேவா? ஸோ பன்ருட்டி கடலூர் கேஷ்யூ கேபிட்டல் ஆஃப் இது. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு முந்திரி அதிகமாக விளையும் அப்படின்னா அரியலூர், கடலூர், இந்த சைட்லலாம் வந்து அதிகமாக. ஸோ அதனால தான் இந்த அரியலூர் திருச்சி சைடில் பேசும்போது விஜய் அவர்கள் வந்து முந்திரி தொழிற்சாலைகள் பற்றி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஸோ அதை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தமிழ்நாடு கேஷ்யூ போர்டு முந்திரி வாரியத்துக்கு வந்து சேர்மேனாக தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர், அதாவது அக்ரி மினிஸ்டர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க. அதே மாதிரி வைஸ் சேர்பர்சன், அதாவது துணைத் தலைவராட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து யாரையாவது வந்து நியமனம் செய்வாங்க துணைத் தலைவராட்டு. மொத்தம் வந்து 12 மெம்பர் 12 மெம்பர் கமிஷன் இது. மொத்தம் வந்து இந்த போர்டில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 12 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த முந்திரி உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ கேஷ்யூ ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு 4வது இடம். அதே மாதிரி நமக்கு முந்திரியை வந்து ஏற்றுமதி செய்கிறதுல கேஷ்யூ எக்ஸ்போர்ட்ஸில் வந்து 2வது இடம். அப்போது ப்ரொடக்ஷனில் வந்து 4வது இடம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸில் வந்து 2வது இடம் இருக்காங்க. ஸோ இப்போ கேஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது முந்திரி அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலே வந்து எந்த மாநிலத்தில் முந்திரி அதிகமாக விளையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக முந்திரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் தான் முந்திரி வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 2வது இடத்துல இருப்பாங்க. முதல் இடத்துல யார் அப்படின்னா ஐவரி கோஸ்ட் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு, ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த ஐவரி கோஸ்ட் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில் தான் முந்திரி அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு முந்திரி பற்றிய நியூஸும் சொல்லியிருக்கோம், இந்த தமிழ்நாடு கேஷ்யூ போர்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம டீப்பாக சொல்லியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தான் நம்மளுடைய கிளாஸ் எப்போவுமே இருக்கும். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேசிய செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தோம், மணிப்பூர் இங்கெல்லாம் போனார். ஸோ அதே மாதிரி சமீபத்தில் வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த போர்ட்டல் பற்றி எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம். அது இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே இந்த குரூப் 2ல் வரும் கிடையாது. ஓகே? ஏன்னா இந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து எப்போ முடிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, சரி எக்ஸாமுக்கு வந்து எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு. இப்போ வந்து இந்த குரூப் 2க்கு அப்படின்னா வந்து நீங்கள் போன செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும் படித்தா போதும். அது எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி வரைக்கும் படித்தா போதும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் உள்ள மாதத்தில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கலாம், ஏன்னா அதுலேருந்து கேள்வி வரும். ஸோ இப்போ ஞான் பாரதம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். ஸோ வென் வாஸ் த ஞான் பாரதம் போர்ட்டல் லான்ச்? ஞான பாரதம் போர்ட்டல் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 12, 2025 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இனாகரேட் பண்ணி வச்சாங்க. இது என்ன போர்ட்டல் அப்படின்னா, என்ன போர்ட்டல் எப்போ இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஓகேவா? ஒரு மாநாடு, அதாவது ஞான பாரதம் மாநாடு. ஞான பாரதம் மாநாடு
இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஞான் பாரத் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ். இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்த இந்த கான்ஃபரன்ஸில் தான் பிரதமர் மோடி அவர்கள் லான்ச் பண்ணார். இது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நமக்கு மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல மக்களே, ஸோ நமக்கு இந்த பழங்காலத்து ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணணும், டிஜிட்டைஸ் பண்ணி ப்ரிசர்வ் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஞான் பாரத் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். ஓகேவா, சிம்பிள். இப்போ ஓலைச்சுவடிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அழிஞ்சு அப்படியே போயிட்டு வருது. இப்போ அதாவது பழங்காலத்தில் உள்ள ஓலைச்சுவடியில் இப்போவே நம்மக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமாவது காப்பாற்றணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், ஒன்று அதை ஏதாச்சும் நமக்கு கெமிக்கல் இது பண்ணி பண்ணலாம். ஆனால் அதை விட என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் முக்கியம். அதை அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி சில முறைகளில் ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே நம்ம வந்து போர்ட்டலில் ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது பிரச்சனையே இல்லை. ஓகேவா, அது வந்து காலத்துக்கும் இருக்கும். நம்ம அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஜிட்டைஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அதை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்போ அது அழிஞ்சு அதையும் தனியாக அப்போ இந்த டீட்டெயில் வந்து அழியாது. ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஞான் பாரதம் அப்படிங்கிற போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் ஆர்மி பீப்புளாக இருக்காங்கல்ல, ஸோ அது இல்லாமல் நேற்றுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேட்ச் பெருசாக பார்க்கல, ஆனால் சூரியகுமார் யாதவ் மேட்ச் நேற்றுக்கு வந்து ஏஷியா கப் மேட்ச்சு, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு. ஸோ முன்னாடிலாம் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து அந்த மேட்ச் நடக்குதுங்கிறதே ஏதோ ஒரு இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா வந்து அதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆஃப் டீம் இந்தியா வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த வெற்றியை வந்து நாங்கள் வந்து பகல்கமில் வந்து உயிரிழந்தவங்களுக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், எங்களுடைய ஆர்மி பர்சன்ஸ்க்கு இதை வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட ஹேண்ட்ஷேக் கூட பண்ணலை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஆர்மின்னு பார்த்தோன்னே டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்தியன் ஆர்மி பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் முக்கியமாக வந்து எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா கையில் எல்லாருக்கும் பாருங்கள் ட்ரோன். ஸோ ட்ரோன் டெக்னாலஜியை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸுடைய பேர் வந்து எக்ஸசைஸ் சியோம் பிரஹார் பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில். இது யார் நடத்துனாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி. முக்கியமாக எதற்காக அப்படின்னா வந்து இந்த ட்ரோன் டெக்னாலஜியை வந்து இப்போ உள்ள மாடர்ன் டாக்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான அதற்கான ஒரு பயிற்சியாக தான் இந்த எக்ஸசைஸ் சியோம் பிரஹார் அப்படிங்கிறது வந்து நடைபெற்றது. ஓகேவா, எங்கே நடைபெற்றது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மருந்து இதாக இருக்கா. ஸோ ஆயுர்வேத மருந்து. ஸோ நம்ம வந்து ஒரு ஆயுர்வேத தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல கொண்டாடுவோம். இந்த வருஷம் எங்கே கொண்டாடப்படும்? வேர் வில் த 10th ஆயுர்வேதா டே பி ஹெல்ட்? 10வது ஆயுர்வேத தினம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, எங்கே அப்படின்னா கோவா. முதல்ல ஆயுர்வேத தினம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 23. ஸோ செப்டம்பர் 23 தான் நமக்கு ஆயுர்வேத தினம் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க. செப்டம்பர் 23 ஆயுர்வேதா டே. 10வது ஆயுர்வேத தினம் எங்கே நடைபெற போகுது? கோவால் நடைபெற போகுது. ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோஸ்டல் கார்டு அப்படிங்கிறது கடலோர காவற்படை. இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு கோஸ்ட் கார்டு இருப்பாங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு கடலோர காவற்படை இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மாநாடு. ஓகேவா, இந்த மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வேர் வாஸ் த 4th கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட் ஹெல்ட்? 4வது உலக கடலோர காவல்படை உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ரோம். ஸோ ரோம் எங்கே இருக்குது? இட்டாலியில் இருக்குது. ஸோ இட்டாலி தலைநகரமான ரோமில் தான் இது நடைபெற்றது மக்களே. இந்த நம்ம கோஸ்ட் கார்டுன்னு சொல்லும்போது இந்த 4வது கோஸ்ட் கார்டு சமிட்டை வந்து இட்டாலியும் ஜப்பானும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. இட்டாலி அண்ட் ஜப்பானும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தது 5வது கடலோர காவற்படை உச்சி மாநாடு கோஸ்ட் கார்டு சமிட் வந்து சென்னையில் நடைபெற போகுது. சென்னையில் 2027. அதுக்குள்ளே எல்லாரும் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு போயிடணும். ஓகேவா, இந்த 5வது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஜஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸராக பார்க்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கடலோர காவற்படை அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 1, 1977. அதனால தான் February 1 வந்து
இந்தியாவில் கடலோர காவற்படை தினம், கோஸ்ட் கார்ட் டே, இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரமேஷ் சிவமணி. பரமேஷ் சிவமணி அப்படிங்கிறவர் தான் இதனுடைய டைரக்டர் ஜெனரல். இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய டைரக்டர் ஜெனரல் வந்து பரமேஷ் சிவமணி. February 1 கோஸ்ட் கார்ட் டே ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ன அப்படின்னா வந்து சாட்டர்டே கிளாஸ்லேயே நான் ஜஸ்ட்டு சும்மா ஒன்லைனராக சொல்லிட்டு போயிட்டேன். மண்டே கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் அப்பாயிண்ட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள்? ஸோ நேபாளுடைய பிரைம் மினிஸ்டரும் இல்லை, நேபாளுடைய ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டரும் இவங்க தான். ஓகேவா? அதாவது நேபாளத்தின் முதல் பெண் பிரதமரும் யார் அப்படின்னா சுஷீலா கார்கி. நேபாளத்தின் பிரதமராக நியமிக்கப்பட்டது சுஷீலா கார்கி. ஸோ நேபாளில் வந்து என்ன பிரச்சனை? ஸோ நேபாளில் வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட், ஜென்சி மூமெண்ட். ஓகேவா? அதாவது ஜென்சி புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஜென்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 2K கிட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நடத்திய ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஜென்சி மூமெண்ட். அப்போ ஜென்சி மூமெண்ட் வந்து எந்த நாட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நேபாள். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்னால வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து ஆட்சியை வந்து இழந்துட்டா. அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். விட்டா வந்து அடிச்சே கொண்டிருப்பானுங்க. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரு யாரெல்லாமோ ஓட வரட்டினாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நம்ம டெலகிராம்லலாம் போல்லாம் போடுவோம்ல. ஸோ என்ன ஆன்சர் கரெக்டு, இல்லை உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் லைவ் வேணும், எந்த சப்ஜெக்ட் எடுத்து கிளாஸ் எடுக்கிறதும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாலிட்டி யூனிட் 6 யூனிட் 8 இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஓட்டை போடுவீங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டர் யாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2K கிட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போல் மாதிரி போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த போலில் வந்து சுஷீலா கார்கி அவர்களை தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த சுஷீலா கார்கி யார், ஏன் அவங்களுடைய பேரை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சுஷீலா கார்கி வந்து அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்க. ஸோ அவங்க பேரை ஆட் பண்ணும்போது அவங்க பேருக்கு நிறைய அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. ஓகேவாங்க? ஸோ அதில் வந்து சுஷீலா கார்கியை வந்து ஒரு இடைக்கால பிரதமராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து மார்ச் மாதம் இன்னும் வந்து ஒரு 6 மாதம் இருக்குது. மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நேபாளில் மீண்டும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், இவங்களுக்கும் இந்த சுஷீலா கார்கிக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க யார், சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? அதாவது வந்து இவங்க வந்து தலைமை நீதிபதி, அங்கே உள்ள நேபாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அந்த தலைமை நீதிபதி சட்டம் படித்தது எங்கே தெரியுமா? சட்டம் படித்தது நம்ம இந்தியாவில் இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று உண்டு. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வாரணாசியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே தான் இவங்க வந்து சட்டம் படித்தாங்க. சட்டம் படித்தது மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்ததும் அங்கே தான். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து துர்கா பிரசாத் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? ஸோ அவரை இவங்க சந்தித்ததும் வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் வச்சு தான். அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த துர்கா பிரசாத் அப்படிங்கிறவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 1973 இதெல்லாம் ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் தேவையில்லை, ஜஸ்ட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 1973 வந்து நேபாளில் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. 3 பேர் சேர்த்து கடத்தியிருப்பாங்க ஒரு ஃப்ளைட்டை. இந்த பயணம் படம்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணதில் இவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல். அப்போ வந்து உங்கள் மன்னராட்சி மாதிரி இருந்து அதற்கு எதிராட்டு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துர்கா பிரசாதும் ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலலாம் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். இவர் வந்து நேபாளி காங்கிரஸை சேர்ந்தவர். ஆனால் இப்போ அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் அங்கே தூக்கி எறியப்பட்ட ஆட்சி எது தெரியுமா? கம்யூனிஸ்ட் ஆட்சி தான். வந்து ஊழல், கரப்ஷனு நெப்பாட்டிசம்னு சொல்லிட்டு நேபாளில் தூக்கி எறியப்பட்ட ஆட்சி வந்து கம்யூனிஸ்டோட ஆட்சி, நேபாள் கம்யூனிஸ்டோட ஆட்சி. அதில் பிரதமராக இருந்தவர் வந்து சர்மா ஓலி. ஓகேவா? ஸோ இதான் அங்கே உள்ள பற்றின டீட்டெயிலானது. ஸோ ஆப்ஷனில் இருக்க மற்றவங்க மீரா குமார். நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் போட்டிருந்தேன். அதாவது நம்ம லோக்சபாவுடைய அந்த மக்களவையினுடைய முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா மீரா குமார். ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து மீரா குமார். இவங்க வந்து 15வது சபாநாயகராக இருந்தவங்க, பீகாரை சேர்ந்தவங்க. பிரதிபா பாட்டில் எல்லாருக்கும் தெரியும், இவங்க இந்தியாவுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் வந்து பிரதிபா பாட்டில். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. எங்கே அப்படின்னா லிவர்பூல் அப்படிங்கிற ஒரு இடம். லிவர்பூல் எங்கே இருக்குது? இங்கிலாண்டில் லிவர்பூல் அப்படிங்கிற இடத்துல
அதில் இந்தியா நிறைய மெடல் ஜெயிச்சுட்டு வராங்க. அதில் வந்து 2 பெண்மணிகள் வந்து முக்கியமாக வந்து மெடல் கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஒன்று மீனாட்சி ஹூடா. ஸோ மீனாட்சி ஹூடா இவங்க பேர் மீனாட்சி ஹூடா. இன்னொன்று ஜெய்ஸ்மின் லம்போரியா. இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அப்படின்னா குத்துச்சண்டை. இவங்க வந்து இந்த மீனாட்சி வந்து 48 கிலோ 48 kg வெயிட் கேட்டகரியில் வந்து கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. ஜெய்ஸ்மின் லம்போரியா வந்து 57 கிலோ வெயிட் கேட்டகரியில் வந்து கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. போட்டி நான் சொன்ன மாதிரி லிவர்பூல் இங்கிலாந்து நடைபெற்று. இதில் மீனாட்சி ஹூடா வந்து அவங்களுடைய கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைலாம் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து என்னென்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களுடைய ஒரு 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 அதாவது அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டி தன்னுடைய மகள் இன்றைக்கி வந்து இங்கிலாந்தில் போயிட்டு கோல்டு ஜெயிக்கிறாங்க. அது பிரதமர் பாராட்டுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ பாக்ஸிங் ஓகேவா, டன். அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம் மக்களே. இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஹிந்தி டே. ஸோ தேசிய ஹிந்தி தினம். சார் இதெல்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, எல்லாம் படித்தாலும் பாஸ் ஆக முடியாது. முக்கியமாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் இருக்கும் ஓகேவா. ஹிந்தி டே எப்போ அப்படின்னா செப்டம்பர் 14. செப்டம்பர் 14. ஏன் செப்டம்பர் 14? தேசிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது தேசிய, நேஷ்னல் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா செப்டம்பர் 14 1949 தான் ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆகிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஹிந்தியை வந்து நமக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக, அதாவது அலுவல் மொழியாட்டு வந்து டிக்ளேர் செய்யப்பட்ட நாள் தான் வந்து செப்டம்பர் 14 1949. அதனால செப்டம்பர் 14 நேஷ்னல் ஹிந்தி டேன்னு கொண்டாடுறோம். ஏன் நேஷ்னலை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா உலக ஹிந்தி தினம்னு ஒன்று இருக்குது. அது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 10. ஸோ ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். அதே மாதிரி தேசிய ஹிந்தி தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 14 ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான தினம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே. அதாவது பார்க்கறதுல வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, நான் உட்பட. ஸோ பொறியாளர் தினம் அப்படிங்கிறது என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அண்ணா பிறந்தநாளுக்காக கொண்டாடல, செப்டம்பர் 15 கொண்டாடுறாங்க ஓகேவா. அதாவது விஸ்வேஸ்வரையான்னு ஒருத்தர் உண்டு. விஸ்வேஸ்வரையான்னு ஒருத்தர் உண்டு. அவருடைய பிறந்த நாள் தான் வந்து அவர் வந்து செப்டம்பர் 15 1861 கர்நாடகாவில் பிறந்தார் ஓகேவா. ஸோ இவர் வந்து என்ன இன்ஜினியர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரா, சிவில் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கலா, இசிஇயா, ஐடியா, சிஎஸ்ஆ. இவர் என்ன இன்ஜினியர் அப்படின்னா இவர் சிவில் இன்ஜினியர் ஓகேவா. ஸோ இவருடைய பிறந்த தினத்தை தான் வந்து நேஷ்னல் டே, நம்ம இந்தியாவில் வந்து இன்ஜினியர்ஸ் டேயாக கொண்டாடுறோம். ஸோ செப்டம்பர் 15 1861 கர்நாடகாவில் பிறந்தார். ஸோ இவர் வந்து மைசூர் ஸ்டேட்டோட திவானாக இருந்திருக்காரு. அதாவது மைசூர் மாகாணத்தோட திவான்னா அப்போ பிரைம் மினிஸ்டர் மாதிரி, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் திவான் இருப்பாங்க. திவான் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த கிருஷ்ணசாகர் டேமு, கிருஷ்ணசாகர் அணை, இந்த கிருஷ்ணசாகர் டேம் அப்படிங்கிறது வந்து அங்கே மைசூரில் இருக்குது. அப்புறம் கடக்வாலா அப்படிங்கிற ஒரு டேமு, கடக்வாலா அப்படிங்கிற ஒரு அணை, இந்த அணை கட்டுறதுலாம் இவருடைய பங்கு வந்து பெரிய பங்கு. பூனேயில் இருக்குது இந்த அணை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவருக்கு இந்த நாளை வந்து எப்போ அறிவிக்கிறாங்க, இவருடைய பிறந்த நாளை நமக்கு வந்து எப்போ வந்து நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டேயாக டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா 1968. ஸோ இவர் வந்து சாதாரண நாள் கிடையாது, இவருக்கு பாரத் ரத்னா அவார்டெலாம் கிடச்சிருக்கு. எப்போ பாரத் ரத்னா கொடுத்தாங்க அப்படின்னா 1955 இவருக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. விஸ்வேஸ்வரையாங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 15 அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க, இவர் எந்த மாகாணத்தினுடைய திவானாக இருக்காங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 1968 கேட்கலாம், 1955 கேட்கலாம், இந்த டேம் பற்றி கேட்கலாம் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது அங்கே பெங்களூரில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்கு இவருடைய பெயர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஓகேவா. ஸோ அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச ஜனநாயக தினம். ஸோ செப்டம்பர் 15 ஜனநாயக தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் வந்து எப்போ முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா 2007 செப்டம்பர் 15 ஓகேவா. செப்டம்பர் 15 முடிவெடுக்கல, 2007 தான் இந்த மாதிரி இந்த நாளை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. பர்டிகுலராக இந்த நாளுக்கு எந்த ரீசன் அப்படிங்கும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப் 2கா இல்லை வேறு எந்த எக்ஸாமுக்காகவும் சரி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு செப்டம்பர் 2024 ஆகஸ்ட் 2025 வரைக்கான 12 months கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் 1000 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் 555க்கு. அதே மாதிரி யூனிட் 6க்காக
யூனிட் 6க்கு ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்சிங் சேர்த்து நம்ம ஒரு மெட்டீரியல் 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இது கூட 500 திருக்குறள் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து 499. ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதை வாங்கி ஸ்கிம் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க 999 பே பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. எப்படி இந்த பிடிஎஃப் வாங்கணும் அப்படின்னா 9445275642 இந்த நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட், அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தினம் ஒரு திட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது பிஎம் டிவைன் ஸ்கீம் அப்படின்னு. டிவைன் அது அந்த டிவைன்னா தெய்வீகமான, இது டிஇ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தலாம், பிரைம் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜியன். பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜன். இது ரொம்ப இது வந்து அதாவது நான் எப்போவுமே நான் ஸ்கீம் சொல்லும்போது நான் தான் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப இதில் வந்து என்னென்ன தேவையோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டச் பண்ணிட்டு போயிடும். அப்போ பிஎம் டிவைன் ஸ்கீம்னா அவங்க என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக இப்படி தான் ஒன்லைனர் கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நார்த் ஈஸ்ட் ரீஜன், அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிஎம் டிவைன் திட்டம் 2022 கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, டன். அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் லாஸ்ட் கிளாஸில் கேட்ட கேள்வி, அதாவது இம்பல்ஸ், அதாவது கனத்தாக்கத்தின் அழகு என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ இன்னைக்கான கேள்வி, த பிரசிடென்ட் டு எக்ஸசைஸ் வீட்டோ பவர் இஸ் எம்பவர்ட் பை, குடியரசுத் தலைவர் தடுப்பாணையை செயற்படுத்த அதிகாரம் அளிப்பது விதி. நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அப்படி தான். ஸோ ஆர்டிகல் 110, 111, 52, 78 சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம், அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்க, தினமணி, ஹிந்து, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. வேர் இஸ் த அன்பு கரங்கள் ஸ்கீம், அன்பு கரங்கள் திட்டம் எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு சென்னை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி நமக்கு வந்து தமிழ்நாடு முந்திரி வாரியம் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில். நெக்ஸ்ட் வந்து கியான் பாரத மிஷன் வந்து போர்ட்டல் வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸைஸ் சியோம் பிரகாரம் வந்து அருணாச்சல் பிரதேஷில். 10வது ஆயுர்வேத தினம் நமக்கு வந்து கோவா. அதற்கு அடுத்தது வந்து 4வது கோஸ்ட் கார்ட் சமிட் வந்து ரோமில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் வந்து சுஷீலா கார்கி. இந்த மீனாட்சி அப்புறம் ஜெய்ஸ்மின் லம்போரியாலாம் குத்துச்சண்டையோடு தொடர்புடையவங்க. நேஷ்னல் ஹிந்தி டே செப்டம்பர் 14, அதற்கு அடுத்தது இன்ஜினியர்ஸ் டே செப்டம்பர் 15, இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸியும் வந்து செப்டம்பர் 15. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லோரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.